அத்தியாயம் 65. பிரியாவின் பதற்றம் விக்ராந்தை மயிலிறகாக வருடிப்போனது. ஆனாலும் அவள் அப்படி பதறுவது பிடிக்காது. இல்லடா, எனக்கு ஒண்ணுமில்லை. ஒரு வேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் ஹெல்ப் செய்து பக்கத்தில இருக்க ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டவங்களை அட்மிட் செய்ய வச்சு 2 பேருக்கு பிளட்டும் கொடுத்து முடிக்க லேட் ஆச்சு. அப்பா, அம்மா, வர்ஷா 3 பேருமே ஃபோன் எடுக்கலை. ரொம்ப கோபமா இருக்காங்க போல என வேக வேகமாக முழு தகவலையும் பகிர்ந்தான். அதெல்லாம் அவங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு எதுவும் இல்லையே என மீண்டும் வினவினாள் பிரியா. இல்லடா செல்லம். நிஜமாவே ஒண்ணுமில்லையே. சின்ன சிராய்ப்பு கூட இல்லை, போதுமா? வர்ஷா ரொம்ப கோபமா இருக்காளா? ஆமாம், உங்க மேல கோபத்துல இருக்கா. ஆனால் கிளினிக்குக்கு பணம் கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சா? எப்படி? என்னோட வளையலை வச்சு கொடுத்தேன். ஒன்றுமே இல்லை என்பது போல பிரியா அதை ஈஸியாக சொன்ன பாங்கு விக்ராந்தை வியப்பில் ஆழ்த்தியது. அவள் மீதான மதிப்பு மேலும் உயர, தேங்க்ஸ்டா செல்லம் என்றான் காதலுடன். அதெல்லாம் பரவாயில்லை. நீங்க பார்த்து ஆபீஸ் போங்க. இன்னும் இங்கே போலீஸ் வரலை, வந்தப்புறம் தான் கிளம்பணும். அங்கே அம்மா உன் பக்கத்துல இருந்தா போனை கொடேன். இல்ல, நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஸ்கூலுக்கா? ஆமா. அங்கே வேலை முடிஞ்சிடுச்சு, அப்புறம் எதுக்கு ஹாஃப் டே லீவ் வேஸ்ட் செய்யணும்னு தோணிச்சு. பிரியா தயக்கத்துடன் சொல்லவும் விக்கிராந்திற்கு சட்டென்று விஷயம் புரிந்து போனது. அவனின் மனதினுள் மகிழ்ச்சி மத்தாப்புகள் பூத்தன. ஹேய், நான் சொன்னதுக்காக தானே ஸ்கூலுக்கு போன. அவன் புரிந்து கொண்டான் என்று தெரிந்ததும் பேச்சை வளர்க்காமல் இருக்க, ஹெச்எம் வராங்க, நான் ஃபோன் கட் செய்றேன், அப்புறம் பேசுறேன் என்றாள் பிரியா. ஆனால் அவளின் முகத்தில் மெல்லிய புன்னகை உதயமாகி இருந்தது. ஹேய் செல்லம், பொய் சொல்லாதே என விக்கிராந்த் சொல்லும் போதே ஃபோன் கட்டாகி கீங் கீங் எனும் ஓசைதான் மறுபக்கம் இருந்து கேட்டது. ஃபோனை எடுத்து பாக்கெட்டினுள் வைத்த விக்கிராந்த் பிரியா அழைப்பை துண்டித்ததற்காக கோபம் கொள்ளாமல் புன்னகையுடனே நடந்தான். அவனை பார்த்ததும், சார், போலீஸ் வந்துட்டாங்க, வார்ட் பக்கம் இருக்காங்க என தகவல் கொடுத்தாள் வரவேற்பு பெண். அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடிப்பட்டவர்களை அனுமதித்திருந்த வார்டு நோக்கி சென்றான் விக்கிராந்த். போலீசிடம் பேசிக் கொண்டிருந்த நர்ஸ், இவர்தான் அந்த ஸ்பாட்ல இருந்து வந்தவர் என விக்கிராந்த் பக்கம் சுட்டிக்காட்டவும் திரும்பி பார்த்த சாதனா விக்கிராந்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நட்பு கலந்த புன்னகை புரிந்தாள். பரவாயில்லையே ஹீரோ சார், நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ வேலையெல்லாம் செய்றீங்க. தேங்க் காட். நீங்க தானா இன்ஸ்பெக்டர்? 2 மணி நேரத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும். நோ ப்ராப்ளம் மிஸ்டர் விக்ராந்த். நீங்க நடந்ததை விபரமா எழுதிக் கொடுங்க. அடுத்த சில நிமிடங்கள் சாதனா சொன்ன போலீஸ் செயல்முறை அனைத்தையும் செய்து முடித்தான் விக்ராந்த். ரொம்ப தேங்க்ஸ் விக்ராந்த். உங்க நம்பர் என் கிட்ட இருக்கு, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன். இப்போதைக்கு இவ்வளவு தான். தேங்க்ஸ், உங்களால இன்னைக்கு நிறைய உயிர் தப்பி பிழைச்சிருக்கு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க. சரி, நான் கிளம்புறேன் என சொல்லி அவளிடம் விடை பெற்று நடந்தவன் ஒரு யோசனை தோன்றவும் திரும்பி சாதனாவிடம் சென்று, இன்ஸ்பெக்டர் மேடம், ஒரு சின்ன ஹெல்ப் என்றான். சொல்லுங்க, என்ன? பிரியா உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே, அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வாட்? இல்ல, அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, ரசனை, டேஸ்ட் இப்படி. எனக்கு மேலோட்டமா தெரியும், ஆனால் இன் டெப்த் தெரியாது. நீங்க இன்சைடர் இன்ஃபோ கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் நான் பிரியாவோட க்ளோஸ் இல்லை விக்ராந்த். சாரி. ஓ. விக்ராந்தின் முகத்தில் தோன்றிய ஏமாற்ற ரேகைகளை கவனித்த சாதனா, பிரியா டைரி மாதிரி ஒரு பிரவுன் கலர் புக் வச்சிருக்காங்க. அதுல என்ன எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய நாள் அதுல ரொம்ப நேரம் எழுதுறதை பார்த்திருக்கேன். முயற்சி செய்து பாருங்க, அதுல உங்களுக்கு வேண்டிய விஷயம் கிடைக்கலாம் என்றாள். முகம் மலர, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என சொல்லிவிட்டு நகர்ந்தான் விக்ராந்த். என் செல்ல அம்மால சாரிம்மா. விக்கிராந்த் ராஜமின் முகத்தை பிடித்து செல்லம் கொஞ்சிக் கொண்டே கேட்டான். பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த கணபதி தலையை அசைத்துக் கொண்டு பேசாமல் அமைதியாக இருந்தார். போதும் நிறுத்துடா விக்கி. பிரியா ஃபோன் செய்து சொன்னா, நீ செஞ்சதும் நல்ல காரியம்தான். எங்களுக்கு ஒரு ஃபோன் செய்து சொல்லி இருக்கலாம் என்றாள் ராஜம். அப்போ அவங்க எல்லாம் வலில அலறிட்டு இருந்தாங்க அம்மா. எப்படி நான் உட்கார்ந்து ஃபோன் செஞ்சு பேசுறது? புரியுது, விடு. ஆமா, நீ ஆபீஸ் போக போறேன்னு பிரியா சொன்னாளே. அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் அம்மா, அப்பா, தங்கை கோபமா இருக்காங்களே, சமாதானம் செய்யலாம்னு முக்கியமான மீட்டிங் ஒன்னை வழியிலேயே அட்டெண்ட் செய்துட்டு வொர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படியே செய், ஒரு நாள் ஹோம்லேயே இருந்து அனுப்ப போறாங்க. ஹீஹி. அதெல்லாம் நான் மேனேஜ் செய்துப்பேன் அம்மா. ஆமா, வர்ஷா எங்கே? அவளுக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு நைட் ஷிஃப்ட், ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. ஓ, ஓகே. விக்ராந்த் மேலே எதுவும் பேசாது உள்ளே சென்றான். ஆனால் அவனின் அறை பக்கம் போகாமல் பிரியா பயன்படுத்தும் அறை பக்கம் சென்றான். அவனையே கவனித்துக் கொண்டிருந்த ராஜம், விக்கி, நீ அந்த பக்கம் எங்கே போற என வினவினாள். எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கும்மா என சொல்லி விக்கிராந்த் அறைக்குள் செல்லவும் ராஜமும் அங்கே சென்றாள்.
விக்கிராந்த் பிரியா பயன்படுத்தும் மேஜை மேலே எதையோ தேடுவதை கவனித்து, டேய் அதெல்லாம் பிரியாவோடது என்றாள் கண்டிப்புடன். திரும்பி பார்க்காமலே, என் செல்ல அம்மால கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் செய்யாமல் இருப்பீங்களாம் என்றான் விக்கிராந்த். அதானே பார்த்தேன். இதுக்காக தான் வீட்டுக்கு வந்தியா? உனக்காவது பாசமாவது? சே, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க. நான் என்னைக்கும் அதே பாசக்கார விக்கி தான்மா. ஐயோடா, இதுக்கு நான் டிவி சீரியலே பார்க்கலாம். போய் பாருங்க. நான் வந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு என்ற விக்கிராந்த் பிரியாவின் பெட்டியின் மேலே இருந்த தடிமனான பிரவுன் கலர் டைரியை கையில் எடுத்தான். ராஜமை பார்த்து கண் சிமிட்டி விட்டு அந்த டைரியை திறந்து புரட்டிக்கொண்டே தனது அறைக்கு சென்றான்.